பார்த்தோம். அதாவது நம்முடைய படிப்பு, பதவி, சுயநீதி, பாரம்பரியம், என்னுடைய குடும்பம் இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னுடைய பணம், அந்தஸ்து, வேலை, நான் இந்த பதவியில் இருக்கேன், நான் செஞ்ச நன்மைகள் என்னை நீதிமானாக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீதிமானாக்க முடியாதுங்க. எப்படி, எதனால, யாரால நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் சொல்லி ரோமர் 3:24 வாசிக்கிறோம். அதே போல இயேசுவின் ரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம்னு ரோமர் 5:9 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினால நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் சொல்லி ரோமர் 5:19 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்தார், ஆனா மனுஷகுமாரனாக பூமியில வந்து உதித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மனுஷனாகவே வாழ்ந்தார். ஆனால் எந்த பாவமுமே செய்யலை. அவர் சுத்த கண்ணனாக வாழ்ந்தார். ஆனால் மொத்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணுங்கிறதா பிதாவினுடைய சித்தம். அதற்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார், சுமந்து தீர்த்தார் சிலுவையில். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படுதலினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவனே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் சொல்லி ரோமர் 8:33 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் சொல்லி 1 கொரிந்தியர் 6:11 நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். அடுத்தது விசுவாசத்தினாலே நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவே சொந்த ரட்சகர், இயேசு கிறிஸ்துவ உண்மையான தேவன் சொல்லி நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதன்படியாகவே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் சொல்லி ரோமர் 5:1 வாசிக்கிறோம். அப்ப நீதிமான்களாக்கப்படுகிறது எப்படிங்க? இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்கிறதுனால, அவரால் ரட்சிப்பை பெறுகிறதுனால, அவரால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதுனால, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதால நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம்.